வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம Vivo Y18 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 8999 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு மொபைல் விவோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மக்கிட்ட இப்போ Vivo Y18 இருக்குது. பாக்ஸ் வந்து ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக விவோ கொடுக்குற டிசைன் கிடையாது, இது சார்ஜர்லாம் இருக்காது, அதனால தான் இவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா Vivo Y18, RAM 4GB, மெமரி 64GB, கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிளாக். லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y18. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுக்கல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் அதுக்கப்புறம் ஐஃபோன்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல்ஸ் ஒரு 50,000 60,000 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் தரமாட்டாங்க. இந்த பேசிக் செக்மெண்ட் அதுக்கப்புறம் மிட் செக்மெண்ட்லாம் சார்ஜர் தருவாங்க. பட் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து சார்ஜர் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் Vivo Y18ல் சார்ஜரே இல்லை. ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பிளாக்ல ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க, டாப்பில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டமில் 3.5mm ஜாக், சார்ஜிங் சாக்கெட், மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே இப்போ எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2 நீங்கள் போடலாம், அதுவும் இல்லாமல் மெமரி கார்டும் போடலாம். தாராளமாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் டிஸ்பிளேங்க, 90 Hz டிஸ்பிளே. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்பெக் அப்படின்னே சொல்லலாம். கலர் சேச்சுரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83% NTSC இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 269 பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே கிடையாது. அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து 840 nits வரைக்கும் போகும் பீக். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Helio G85 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12nm ப்ராசர். RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB 4GB இப்படி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. Vivo Y18ஓட கேமரா பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் அண்ட் 0.08 மெகாபிக்சல் செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Vivo Y18உடைய டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோக்கா ப்ரௌன் அண்ட் வேவ் அக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸில் வருதுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் IP54 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இதோட டிஸ்பிளே குவாலிட்டி. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்கல. இப்போ வந்து பேசிக் செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைல்ஸுக்கு கூட சார்ஜர் தரமாட்டேறாங்க. பட் இது வந்து சி டைப் அப்படிங்கிறனால வீட்டில் யாராவது ஒருத்தங்க சி டைப் சார்ஜர் வச்சிருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சி டைப் வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் கேபிள் அப்படின்னே சொல்லலாம். அதனால சார்ஜர் பெரிய பிரச்சனை இருக்காது. அடுத்தது இதோடைய கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஸ்பெக் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்டரி லென்ஸ் வந்து சும்மா பேருக்கு கொடுத்துருக்காங்க, 0.08 மெகாபிக்சல் தான். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் டீசெண்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா எடுத்த விஷுவல்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துடலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Helio 85 ப்ராசரோட வருது. RAM அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB 8GBன்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. 4GBயோட வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் வந்து RAM எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சரும் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 4GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு 4GB வந்து மெமரியிலேருந்து நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெரிய பெரிய ஃபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய பெரிய கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64GB 128GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 1TB வரைக்கும் மெமரி கார்டு போட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 சிம் போட்டாலும் மெமரி கார்டு போடுற மாதிரி பெரிய ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் மொபைலில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம்
தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து யாருக்காவது வந்து ஒரு பேசிக் மொபைல் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மொபைலாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்கள் வந்து வீடியோ அட்டன் பண்ணுறீங்க, வீடியோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சைஸும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சவுண்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸ்பீக்கர் வந்து ஃபோனோட டாப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே Vivo Y18 எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from TK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.